பாங்கிற்கு முன் சலவாத் கூறுவது நபி வழியா? இந்த கேள்விக்கான பதிலை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? பாங்குக்கு முன் சலவாத் சொல்வது பிதாத் என்றுதான் அன்றும் என்றும் கூறி வருகிறோம். பாங்கிற்கு முன் சலவாத் சொல்வதற்கு நபி வழியில் எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாங்கு முறையும் இல்லை. பாங்கு சொல்வதை அல்லாஹ் அக்பர் என்றுதான் துவக்க வேண்டும். பாங்கு சொல்வதற்கு முன் சலவாத் சொல்வது நபி வழி என்றால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை அறிவிப்பாளரின் அறிவிப்பை நீங்கள் செவியுற்றால் அவர் கூறுவதை போன்றே நீங்களும் கூறுங்கள். பின்பு என் மீது சலவாத் சொல்லுங்கள். ஏனெனில் என் மீது யார் ஒரு முறை சலவாத் சொல்கிறாரோ அதன் காரணத்தால் அவருக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். பாங்குக்கு பின் சலவாத் சொல்லுமாறு கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்குக்கு முன் சொல்ல வேண்டும் என்று கூறவில்லை. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கை துவக்க வேண்டும் என்று கூறியிருக்க, அதற்கு முன் சலவாத் சொல்லிவிட்டு பாங்கை துவக்குவது பிதாத் தானே ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத செயலாக இருப்பதால் தான் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான பிதாத்தையை செய்கின்றனர். சில இடங்களில் இன்னல்லாஹ மலாய்கத்துஹு என்ற வசனத்தை ஓதி சலவாத் சொல்லிவிட்டு பாங்கு சொல்வதும் வெவ்வேறு திக்ருகளை கொண்டு பாங்கை துவக்குவதும் நம் நடைமுறையில் இல்லை. இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நன்மைகளை அடைவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.